திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சியில் அதிக தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக இபிஎஸ் நிரூபித்தால் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக செல்வ பெருந்தகை சவால் விடுத்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, அதிமுக ஆட்சியில்தான் அதிக தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக நிரூபிக்க தவறினால் எடப்பாடி பழனிசாமி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறது எனவும் இந்த கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு எதிரான வாக்குகளை அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பிரிக்கும் எனவும் செல்வ பெருந்தகை கூறினார். திமுக ஆட்சியில் எவ்வளவு முதலீடு வந்திருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது எவ்வளவு முதலீடு வந்தது, திமுகவை விட தொழில்துறையில் வளர்ச்சி பெற்றதுன்னு அவர் சொன்னால் நான் இன்றைக்கே சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறேன். அதே போல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் ஆண்ட ஆட்சி காலத்தில் நிறைய தொழிற்சாலைகள் நிறைய முதலீடு வந்தால் அவர் ராஜினாமா செய்ய தயாராக இருக்கிறாரா? இதை சவால் விட்டு சொல்லுகிறேன். இன்றைக்கே அவரை வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள், நானும் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்.